ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான தேன் நெல்லிக்காய் கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் வீட்டிலேயே எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே வந்து நம்ம இட்லி பிளேட் வச்சுட்டு, இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் எல்லாத்தையும் வந்து அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இத வந்து குக்கர்ல அவிக்கிறது இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா சத்து வந்து போயிடும். நான் அதனால தான் வந்து இதில வந்து ஒரு ஆவி வச்சு எடுத்துக்க போறேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மாரி வேக வச்சு எடுத்தாலே ரொம்பவே சூப்பரா வந்து நெல்லிக்காய் வந்து வெந்து வந்துரும். இப்ப நெல்லிக்காவெல்லாம் உள்ள சேர்த்துட்டு, இப்ப இத அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது இருக்கட்டும். இப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட நெல்லிக்காய் பாருங்க, இந்த மாரி கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகியிருக்கும். ரொம்ப வந்து வேக வைக்க வேணாம். இப்ப இது கத்தி வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா, சாஃப்ட்டா நம்மளுக்கு வந்து உள்ள இறங்கி வரும். இப்ப இதுதான் வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்க, இப்ப நல்லா வந்து நெல்லிக்காய் சூப்பரா வந்துருச்சு. இப்ப இத ஆற வச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப நெல்லிக்காய் வந்து நல்லா ஆறியிருக்கு. இப்ப இது உள்ள இருக்கிற சீடெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அது உள்ள இருக்கிற விதைகள வந்து இப்ப லைட்டா நம்ம வந்து அழுத்தம் குடுத்தாலே அது வந்து நல்லா கரெக்ட்டா நம்மளுக்கு வந்து உடைஞ்சு வந்துரும். இப்ப அது உள்ள இருக்கிற விதைய மட்டும் அப்படியே நம்ம வந்து நீங்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி. இப்ப இத அப்படியே ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து அது சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. குழந்தைங்களுக்கெல்லாம் குடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்தியா இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க வீட்ல வந்து இந்த மாரி செஞ்சு வைங்க. இப்ப இந்த மாரி ஒவ்வொரு சீட்ஸா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. அப்பதான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுல நம்ம வந்து ஒரு 1/4 கப் போல தேன் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம தேன் சுத்தமான தேன் வந்து சேர்க்கறதுனால நெல்லிக்காய் வந்து கெட்டு போகாது. அந்த தேன்லயே நம்ம நல்லா அந்த நெல்லிக்காய் ஊறி வரும்போது நல்லா இனிப்பாவும், நல்லா டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. இப்ப இத அப்படியே நம்ம அந்த தேன வந்து நல்லா நெல்லிக்காய்ல மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இது நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து, நம்ம உடம்புல ரத்தம் இல்லன்னா கூட நம்மளுக்கு ரத்தம் ஊரும். காலையில தூங்கி எந்திச்சதும் நம்ம வந்து இந்த நெல்லிக்காவ வந்து ஒரு 1 ஸ்பூன் போல சாப்பிட்டுட்டு நம்ம தண்ணி குடிச்சோம்னா, ரொம்பவே செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்தியும் கூட. நாங்க அடிக்கடி எங்க வீட்ல வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சு நாங்க சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வீட்ல வந்து தெம்பு இல்ல, சத்து இல்லாம இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி அடிக்கடி வீட்ல வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளோட தேன் நெல்லிக்காய் கடைகள்ல வாங்கி சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்ல வீட்லயே நம்ம சுலபமா ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாவும் இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.